This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மணிக்கு 22,500 கிலோமீட்டர் வேகம், பூமியை கடக்கும் ராட்சத விண்கல், எச்சரிக்கும் நாசா. இன்று 2022 YS5 என்ற விண்கல் பூமிக்கு மிக அருகில் வர உள்ளது. சுமார் 120 அடி விட்டம் கொண்ட இந்த விண்கல் மணிக்கு 22,500 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை கடந்து செல்லும் என்றும், இதன் பாதையில் மாற்றம் ஏற்பட்டால் அது பூமிக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இந்த விண்கல் சுமார் 4.15 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் பூமியை செல்லும். பூமியில் இருக்கும் நமக்கு இது மிகப்பெரிய தூரமாக தெரியலாம். ஆனால் விண்வெளியை பொறுத்த அளவில் இது நெருக்கமானதாக கருதப்படுகிறது. இதன் வேகமும் மற்றும் தூரமும் இந்த விண்கலை நிச்சயம் கண்காணிக்க வேண்டும் என்ற நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. நாசாவின் CNEOS மையத்தில் தகவலின்படி 2022 YS5 விண்கல் சுமார் 10 மாடி கட்டிடத்தின் சைஸ் இருக்கும். ஆனால் இது சாத்தியமான ஆபத்தாகும். விண்கல்லாக வகைப்படுத்தப்படுவதற்கு போதுமான அளவுக்கு பெரிதாக இல்லை. அதாவது அது பூமியின் மீது மோதினால் பேரழிவு ஏற்படாது, சிறு அளவு பாதிப்புகள் இருக்கும். 2022 YS5 விண்கல்லால் நேரடியாக பாதிப்பில்லாதது என்றாலும் ஈர்ப்பு விசைகள் அல்லது சூரிய கதிர் போன்ற காரணிகளால் அதன் திசை காலப்போக்கில் மாறக்கூடும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கின்றார்கள். இதனால் பூமிக்கு அருகில் உள்ள பொருட்களை தொடர்ந்து கண்காணிப்பது முக்கியமாகும். ஒரு விண்கல் 85 மீட்டருக்கும் அதிகமான விட்டம் கொண்டிருப்பதால் மற்றும் பூமியிலிருந்து 7.4 மில்லியன் கிலோமீட்டருக்கு சென்றால் மட்டுமே அதை சாத்தியமான ஆபத்தான என்று நாசா வகைப்படுத்தும். 2022 YS5 இந்த அளவுகோல்களுக்கு வராததால் இது ஆபத்தானதாக கருதப்படவில்லை. பெரும்பாலும் இந்த அளவிலான விண்கற்கள் தரையை தாக்குவதற்கு முன்பு வளிமண்டலத்திலேயே உடைந்து வெடிக்கும். இது ஏர்பர்ஸ்ட் எனப்படும். இப்படி உடையும் விண்கற்கள் பல இடங்களில் தாக்குதலை ஏற்படுத்தும். மட்டுமல்லாது வளிமண்டல வெடிப்பு ஒரு சக்தி வாய்ந்த அதிர்ச்சி அலையை உருவாக்கும். இந்த அதிர்ச்சி அலை ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டருக்கு பரவி ஜன்னல்களை உடைக்கலாம். தலையில் இந்த கல் மோதினால் 1200 அடி முதல் 2500 அடி விட்டம் கொண்ட பள்ளத்தை உருவாக்கும். இதனால் நிலநடுக்கமும் கடலில் விழுந்தால் சுனாமியும் ஏற்படும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.